ஒட்டகத்திற்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இறைவன் அழிக்க வேண்டுமா? ஒரு ஒட்டகத்தை கொன்றதற்காக இறைவன் அழிக்க வேண்டுமா? இங்கே ஒட்டகத்தை கொல்வது என்பது விஷயம் அல்ல. முதல் விஷயம், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள். இரண்டாவது, ஒரு இறை தூதர் சொல்லியும் அவர்களை கேலி கிண்டல் செய்தார்கள். மூன்றாவது, அவர்கள் அத்தாட்சியை கேட்டார்கள். அத்தாட்சியை கண்கூடாக பார்த்த பின்னாலும் பாறை வெளிப்பட்டு அவர்களுக்கு ஒட்டகம் வெளிப்பட்டது குட்டியை ஈன்ற பின்னாலும் அந்த அத்தாட்சியை மறுத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த அத்தாட்சியை கொன்று ஒழித்தார்கள். அல்லாஹுடைய ஒட்டகம் என்று பயமில்லாமல் அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து அதை சூறையாடினார்கள், அதை கொன்றார்கள். கொன்றதோடு அவர்கள் நிப்பாட்டவில்லை, அல்லாஹுடைய வேதனையை கேட்டு பெற்றார்கள். தண்டனை வரும் வரும் என்கிறீர்களே, அந்த தண்டனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டார்கள். இத்தனைக்கும் பிற்பாடாய் 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. முதல் நாள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மஞ்சளித்தது, 2ஆம் நாள் சிவந்து போனது, 3ஆம் நாள் கருத்து போனது. அவர்கள் திருந்திருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் தௌபா செய்த பின்னாலே மன்னித்தானே. அதுபோன்று மன்னிப்பதற்கெல்லாம் 3 நாள் அவகாசம் விட்டான். அதற்கான அடையாளங்களையும் அவர்கள் கண்டுகொண்ட பின்னாலும் அவர்கள் தௌபா செய்யவில்லை. அதற்கு பின்னால் தான் அவர்கள் செய்த அழிச்சாட்டியத்தின் காரணமாக ஒரு பிரம்மாண்டமான இடியை கொண்டு பூமிகளெல்லாம் அதிர்வுகள் ஏற்பட்டு பெரும் பெரும் விபத்துகள் ஏற்பட்டு பெரும் பெரும் நில அதிர்வுகள் ஏற்பட்டு பெரும் இடியின் காரணமாக அத்தனை நபர்களும் மாண்டு போனார்கள். சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களான அந்த சமூகத்தவர்கள்.